ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். என்னடா என்ன ஸ்டோரின்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்டோரி இது பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா உங்க சின்ன வயசுலேருந்து கேட்டுருப்பீங்க. உங்க ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயோ இல்ல உங்க வீட்ல கூட யாராவது சொல்லியிருப்பாங்க. ஏன் பாட்டி கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி என்ன கதைன்னு கேட்குறீங்களா? அதாங்க இந்த ஆமை, முயல் இந்த ரன்னிங் ரேஸை பற்றி ஸ்டோரி. இந்த கதையை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப என்ன நினச்சிருப்போம்? இதுல என்னடா இருக்கு? கண்டிப்பா அந்த முயல் ஜெயிக்க தான் போகுது, அந்த ஆமை தோக்க தான் போகுதுன்னு நினச்சிருப்போம். ஏன்? ஏன்னா அந்த முயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஆமை ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த ஸ்டோரி ஜெயிச்சது யாரா இருக்கும்? அந்த ஆமையாக தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமை பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் போயிருக்கும், ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக போயிருக்கும். ஆனால் அந்த முயல் என்ன பண்ணியிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வேகமாக போயிருக்கும், பட் ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துருக்கும். இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்றதை விட அது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி காம்பவுண்ட் எஃபெக்டாக தான் வரும். என்னது காம்பவுண்ட் எஃபெக்டா? காம்பவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா ஏதோ இந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் ஏதோ இந்த பேங்க்ல சொல்கிற வேர்ட் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்றது வெறும் ஃபைனான்ஸில் மட்டும்தான் வருமா கேட்டிங்கன்னா, அதில் மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்லேயும் சரி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நம்மளோட ஃபைனான்ஸ்லையும் சரி, ஒரு மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணது சொல்ல போகிறோம். சரி, இதை புரிய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் தரணும்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டண்ட்டாக ₹1 எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ₹1 பார்த்தீங்கன்னா டே பை டே டபுள் ஆகிட்டே இருக்கும் ஃபார் 31 டேஸ்க்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 1 crore எடுக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இதெல்லாம் இருக்குது, நான் கண்டிப்பாக நான் அந்த 1 கோடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? பட் இங்கே தான் நம்ம வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது பார்ப்போம். இப்போ அந்த ₹1 சினரியோ வரும். இப்போ டே 1ல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 இருக்கு வச்சுக்கோங்க. டே 2ல் அது டபுள் ஆகுது. ₹1 வந்து பார்த்தீங்கன்னா ₹2 மாறுது. டே 3ல் ₹4 மாறுது. டே 5ல் ₹512 இருக்குது. டே 20ல் 5 lakh அபோவாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ டே 31ல் எவ்வளோ இருக்கும்? ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட 100 crores இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? 99 crores வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து ஒரு மேஜரான ஒரு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுது சொல்லுவோம். அப்போது காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட் நம்ம கொடுக்கறதுக்கு எது வந்து மேஜரான ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ். நம்ம என்ன சாய்ஸஸ் எடுக்கிறோன்றதில் தான் நமக்கு வர அந்த சக்ஸஸ் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த சாய்ஸஸ்ன்றது வெறும் இதில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம சாய்ஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம யாரை வந்து ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண போகிறதுலேருந்து ஒரு இடத்துல நீங்கள் காசிப் பேச போகிறீங்களா இல்லை சைலண்ட்டாக இருக்க போகிறீங்களா, அதுலேருந்து நம்ம எடுக்கிற அந்த சின்ன சின்ன சாய்ஸஸ் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, சாய்ஸஸ் மட்டும் போதும் போயிட்டீங்கன்னா சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற அந்த டெய்லி ரொட்டீன்ஸ். ஒன்ஸ் நம்ம சாய்ஸஸ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம டெய்லியும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை, டெய்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதாங்க ஹேபிட். இந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணுது சொல்லுவோம். இப்போது நீங்கள் ஒரு ஸ்கூல் ட்ரிப் போகிறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, அங்கே ஒரு செடி இருக்குல்லப்பா, அது செடி போய் பிடிங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க, ரொம்ப இவ்வளோ தான் இந்த செடி வந்து வளர்ந்துருக்கு, நீங்கள் போகிறீங்க அப்படியே ஈஸியாக பிடிங்கிட்டு வந்தீங்க. திரும்ப அதே டீச்சர் என்ன சொல்கிறாங்க, திரும்ப ஒரு செடி பிடுங்க சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. சரிங்களா? நீங்களும் போகிறீங்க, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, திரும்ப பிடிங்கிட்டீங்க. திரும்ப அதே டீச்சர் சொல்கிறாங்க, இன்னொரு செடியை வந்து அதேமாரி பிடுங்க சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. நீங்களும் போகிறீங்க, ஏதோ கஷ்டப்படுறீங்க, அப்படி இப்படி இது பண்ணிவிட்டு திரும்ப அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க. இந்த தடவை அதே டீச்சர் இன்னொரு செடியை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா செடியில் ஒரு பெரிய மரம். கண்டிப்பாக நம்மளால் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்க முடியாதுல்ல. இதில் நான் அந்த மரத்தை வந்து என்ன வந்து நான் மீன் பண்ணுறேன்னா, அந்த ஹேபிட்டாக மீன் பண்ணுறேன். ஒரு ஹேபிட் சின்னதாக இருக்கிறப்பே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றிக்கலாம். எதர் குட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி தான், பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி தான். பட் ஒன்ஸ் அது பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னா நாமளே நினச்சாலும் அது பார்த்தீங்கன்னா அசைக்க கூட முடியாதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஹேபிட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் ஏன் நம்மளால் யாராலுமே பார்த்தீங்கன்னா ஹேபிட் வந்து ஃபார்ம் பண்ண முடியல? ஏன்? ஏன்னா வேலிடான ஒரு ரீசன் இல்லை. நான் ஏன் இந்த ஹேபிட் பண்ணுறேன்றதுக்கான ரீசன் இல்லை, ஒய்ன்ற ரீசன் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க, ஒரு ஒரு 100 மாடி பில்டிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 100 மாடி பில்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 பில்டிங்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போனீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஏணி வச்சுட்டு அந்த ஏணி மூலிமா தான் நீங்கள் போகணும்னு சொல்கிறேன். இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 5 கோடி தரேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பீங்க? நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நான் ஏன்டா போனோம், என்னோட லைஃப் வந்து ரிஸ்க் பண்ணி நான் வந்து அந்த காசு எனக்கு வேணுமா வேணாம்னு சொல்லிட்டு மேஜராக நினைப்பீங்க. இப்போ அதே சினரியோ தான். இப்போ அதே 100 மாடி பில்டிங் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. திரும்பவும் அதே ஏணி வச்சு தான் போக சொல்கிறேன். பட் இந்த டைம் என்னென்னா, ஆப்போசிட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பில்டிங்கில் உங்கள் பசங்க இருக்காங்க. இப்போ இந்த தடவை நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக போவோம். ஏன்னா உங்கள் பசங்க வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுக்கு தேவை. அந்த ஒய்ன்ற அந்த ரீசன் இருக்குது பவர்ஃபுல்லாக. அப்படி ஒய்ன்ற ரீசன் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுப்பீங்க. உங்கள் பசங்களை காப்பாற்றுக்கு அந்த பில்டிங் வந்து போவீங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணாலும் சரி தான்.
ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த ரீசன் இருந்தால் தான் உங்களால் அந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண முடியும். சரி, ஓகே, ஹேபிட்டும் ஃபார்ம் பண்ணிட்டேன், ரீசனும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஹேபிட் ஃபார்ம் பண்ணதுக்கு ஸ்டார்டிங் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபுளாக தான் இருக்கும். இந்த நார்மலாக இந்த சைக்காலஜிக்கும் சொல்லிப்பாங்க, இந்த 21 days ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டெய்லி ஒரு ரொட்டீன் மாரி ஃபாலோ ஆகிடும், உங்களால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரங்கராட்டத்தில் இருக்கீங்க, அங்கே அதில் போய் உக்காண்ட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதில் சுற்றுறப்போ மட்டும்தான் ஒரு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறையா எஃபர்ட் போட்டு பண்ணுவார். பட் ஒன்ஸ் அந்த ஒரு மொமெண்ட் கிடச்சிருச்சுன்னா அது ரொம்ப ஸ்பீடாக போகும். நீங்களே நினச்சாலும் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே தான் இந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே கோசம், ஒன்ஸ் அந்த மொமெண்ட் கிடச்சிருச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோலே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா தி காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்ற புக்கு பற்றி தான் சொல்லியிருப்பேன். இதில் நான் சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். இதில் அந்த ஆத்தர் சொன்ன இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஹேபிட் ட்ராக்கர்னு ஒன்று சொல்லியிருப்பார். லைக் நம்மளால் ஹேபிட் ட்ராக்கர் எப்படின்னா நம்ம லைஃப்பில் டே டு டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்க போகுது என்ன நடக்குதுன்றது எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மார்னிங் நடக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயம், அதேமாதிரி ஈவினிங் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ண போகிற ஒரு 5 விஷயம், அது மட்டுமா இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு ஆத்தர் வந்து ஒரு டைம் டேபிள் மாரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் வந்து அப்ளை பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். அந்த ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் தான். இருந்தாலும் இதில் என்ன புதுசாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பர்சன் தான். நம்மளோட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு நல்ல ஒரு டேலண்டடாக இருக்கலாம், நம்மளோட நாலேஜ் பர்சனாக இருக்கலாம், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்தாலும் நம்ம அந்த பர்சனோட நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோன்னா ஆர்டினரி பர்சன் கூட எக்ஸ்ட்ரானரி பர்சனாக வந்து மாறலாம். சரிங்களா? ஸோ இதோட சொல்லி என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.